நகர் அருகே வசக்காரப்பட்டியில் முருகேசன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. அனுமதி பெற்று இயங்கி வரும் இந்த பட்டாசு ஆலையில் பட்டாசுக்கான ரசாயன மூலப்பொருட்களை கலவி செய்யும் போது ஏற்பட்ட உராய்வு காரணமாக பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் 3 அறைகள் வெடித்து சிதறி தரைமட்டமானது. அறையில் பணியாற்றிய முதலிப்பட்டியைச் சேர்ந்த வீரகுமார், கன்னிச்சேரி புதூரை சேர்ந்த காளிராஜ் ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உடற்கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் சரவணகுமார், கிருஷ்ணமூர்த்தி ஆகிய இருவர் 90% தீக்காயங்களுடன் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து வச்சக்காரப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 2001-2006 ஆண்டு அதிமுக ஆட்சிக் காலத்தில் வீட்டு வசதி வாரிய அமைச்சராக அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்தார். அப்போது வருமானத்திற்கு அதிகமாக 4,90,00,000 ரூபாய் மதிப்பில் சொத்து சேர்த்ததாக 2006 ஆண்டு திமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அவரது மனைவி, மகன்கள், சகோதரர்கள் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 14/5/2001 முதல் 31/3/2006 வரையிலான காலகட்டத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவர் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் வாங்கப்பட்ட ரூபாய் 6.50 கோடி மதிப்புள்ள 160 ஏக்கர் நிலம் உள்ளிட்ட 18 சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. இந்த வழக்கை தூத்துக்குடி முதன்மை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி செல்வம் விசாரணை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் வழக்கு இன்று விசாரணை நடைபெற இருந்த நிலையில் இவ்வழக்கை விசாரித்து வரும் மாவட்ட முதன்மை நீதிபதி செல்வம் விடுப்பில் சென்றதைத் தொடர்ந்து இவ்வழக்கானது வரும் பிப்ரவரி 16ஆம் தேதிக்கு பொறுப்பு நீதிபதி சுவாமிநாதன் ஒத்திவைத்து உத்தரவிட்டார். கடலூர் மாவட்ட கலால்துறை போலீசார் அண்ணா பாலம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது காரில் சந்தேகத்திற்கு இடமாக வந்த பெண்ணை போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்பொழுது காரில் 12 பெட்டிகளில் மது பாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து மது கடத்தலில் ஈடுபட்ட தியாகதுருகம் பகுதியைச் சார்ந்த விஜயா என்பவரை கலால்துறை போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது புதுச்சேரியிலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் பகுதிக்கு மது கடத்தியது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட பெண் மீது ஏற்கனவே மது கடத்தல் வழக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ஆட்டுப்பட்டி அம்பேத்கர் நகரை சேர்ந்த சாவித்ரி என்பவர் கணவர் உயிரிழந்த நிலையில் தனது மகள் சித்ரா, மருமகன் சுரேஷ் ஆகியோருடன் வசித்து வருகிறார். இவர்கள் அதே பகுதியில் அரசு மூலம் கொடுக்கப்பட்ட இலவச மனை பட்டாவில் 3 மாடி வீடு கட்டி பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி பொதுமனை புகு விழாவிற்கு திட்டமிட்டிருந்தனர். இதற்கிடையே புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் அந்த வீட்டின் அருகே வாய்க்கால் பணி நடைபெற்றிருந்த நிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டப்பட்டது. இதன் காரணமாக புதியதாக கட்டப்பட்ட 3 மாடி வீடு முழுமையாக சரிந்து விழுந்தது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சாவித்ரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மாற்று இடம் மற்றும் நஷ்ட ஈடு வழங்க கோரி கோரிக்கை வைத்தனர். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு அடுக்குமாடி குடியிருப்பு, நஷ்ட ஈட்டுத்தொகை மற்றும் தற்பொழுது தங்குவதற்கு தற்காலிக இடம் ஆகியவை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும், கூட்டணி அமைப்பது குறித்தும் அல்லது தனித்து போட்டியிடுவது என்பதை குறித்தும் விரைவில் அறிவிக்கப்படும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திருவள்ளூரில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கலிக்கநாயக்கன்பட்டி பிரிவு அருகே பாலசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த பாலு என்பவர் தனது நண்பருடன் ஆம்னி வேனில் தாராபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது வேனில் இருந்து கரும்புகை எழுந்துள்ளது. இதை அறிந்த பாலு உடனடியாக வேனை நிறுத்திய நிலையில் வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. இதற்கிடையில் வேனில் இருந்தவர்கள் அனைவரும் உடனடியாக கீழே இறங்கியதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் வேன் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது. திண்டிவனம் அருகே உள்ள வைரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த தனச்செழியன் கடந்த 2008ஆம் ஆண்டு அரசு பேருந்து மோதிய விபத்தில் பலத்த காயமடைந்தார். இதைத் தொடர்ந்து தனச்செழியன் திண்டிவனத்தில் உள்ள மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு நீதிமன்றத்தில் அரசு போக்குவரத்து கழகத்தின் மீது நஷ்ட ஈடு கோரி கடந்த 2020ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தனஞ்செழியனுக்கு நஷ்ட ஈடாக ரூபாய் 3,94,138 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். தீர்ப்பின்படி நஷ்ட ஈடு வழங்காததால்
செய்யாததால் மனுதாரருக்கு ரூபாய் 9 லட்சம் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் இதற்காக அரசு பேருந்தை ஜப்தி செய்ய வேண்டும் என்றும் கடந்த 11ஆம் தேதி தீர்ப்பு நிறைவேற்றும் மனுவை விசாரித்த நீதிபதி தனலட்சுமி உத்தரவிட்டார். இதன் பேரில் புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தை திண்டிவனம் மேம்பாலத்தின் கீழ் ஜப்தி செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை அருகே தேவாலயத்தில் வைத்து அரசு போக்குவரத்து ஊழியர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 4 நாட்களாகியும் உண்மை குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் குற்றவாளிகள் வெளியில் இருந்தால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதாக கூறி பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை பிரிவினர் நாகர்கோவில் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். மேலும் காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே உள்ள கோவில் வெள்ளார் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன். இவரது 19 வயதான மகன் நாகராஜ் ஒசூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் எலக்ட்ரீஷியனாக பணிபுரிந்து வருகிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு வந்த நாகராஜ் இருசக்கர வாகனத்தில் பயணித்த போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் சிக்கி மேல் சிகிச்சைக்காக கடந்த 21ஆம் தேதி சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நாகராஜ் மூளைச்சாவு அடைந்ததை அடுத்து நாகராஜின் உறவினர்கள் அவரது உடல் உறுப்புகளை தானமாக வழங்க ஒப்புதல் அளித்தனர். பின்னர் அவரது கண் மற்றும் தோல் ஆகிய உறுப்புகளை மருத்துவர்கள் எடுத்ததை அடுத்து மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி நாகராஜின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.